வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நேஷ்னல் ஹைவே 66 அதாவது மார்த்தாண்டத்திலிருந்து தென்கிழக்கே உண்ணாமலை கடை பயணம் ஆற்றூர் இல்லைன்னா தெக்குறிச்சி வழியாக ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் பை காரில் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிதறால் ஜெயின் டெம்பிளில் தான் நின்றுட்டுருக்கோம். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கிங் வசதி எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கழிவறை வசதி தான் இங்கே போதிய அளவு, அதாவது கழிவறை இருந்தும் அது சரியான முறையில் பராமரிக்கப்படலை என்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. இந்த மலைக்கோவில் வந்து ஒரு 800 மீட்டர் மேலே தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம நடந்து போகிறதுக்கு அழகான பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்து வேலியும் போட்டிருக்காங்க. 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா காட்டு முந்திரி மரம் நிற்கிது. அப்புறம் அந்த வேலிக்கு அவுட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்குமே உங்களுக்கு முந்திரி மரம் நிறைய நிற்கிது. அதில் முந்திரி சீசனில் போனீங்கன்னா முந்திரிக்காய் பறித்து சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் இதுக்கு வேலியை கிராஸ் பண்ணி தான் போகணும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை இங்கே என்னென்னா பாதுகாப்புக்காக யாருமே இல்லை. ஏன்னா இது அகழ்வு ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கனால இதில் வந்து கவர்மெண்ட் இதில் தலையிடுறது கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டோட சார்பாக இங்கே செக்யூரிட்டிக்காக யாரையும் நிறுத்தாதது இங்கே வர்ற மக்களுக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுது. குறிப்பாக வந்து இங்கே திருமணமானவங்க கப்புள்ஸ் யாரும் இங்கே வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதில்லை என்று தான் நான் சொல்லுவேன். இது ஒரு ஜெயின் டெம்பிள் என்கிறதுனால ஜெயின் பக்தர்கள் வரலாம். அதுக்கப்புறம் ஹிந்துஸ் இங்கே துர்கா தேவி மேலே இருக்குது. ஸோ ஹிந்துஸ் வருவாங்க பக்தர்கள். மற்றபடி நீங்கள் நண்பர்களாக வரலாம், ஃபேமிலிஸாக வரலாம். வந்து அருமையாக இயற்கையை ரசிச்சுட்டு இங்கே மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 800 மீட்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா மலைகள், அதுக்கப்புறம் தூரத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ், அதனுடைய கோபுரங்கள், அதுக்கப்புறம் பெரிய உயர்ந்த கட்டிடங்கள், இந்த மாதிரி தென்னந்தோப்புகள், அங்கே இருக்கக்கூடிய அருவி, நதிகள், இதெல்லாம் வந்து மேலே இருந்தே கண்கூடாக பார்க்கலாம். இந்த வியூ இந்த இடத்த தவிர கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல. நீங்கள் போகும்போது மேலே கண்டிப்பாக தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, டயர்ட் ஆகுவீங்க கண்டிப்பாக. அப்புறம் இங்கே கொஞ்சம் முன்னாடி ஒரு வாட்டர் டேங்க் பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டர் டேங்கு தான், ஆனால் வாட்டர் கிடையாது. நாங்கள் போனப்போ சாப்பாடு கொண்டு தான் போனோம். மேலே அரச மரம் ஒன்று நிற்கி அதோட நிழலில் உட்காந்து அருமையாக ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயின் டெம்பிளுக்குள்ளாடி போனோம். இதை வந்து குகை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டபம், வராந்தா, கிச்சன் இதெல்லாத்தோடையும் சேர்த்து பலிபீடமும் இங்கே அமைஞ்சிருப்பது சிறப்பம்சம்.
இப்போ நாம அந்த 2 பாறைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வாசல் வழியாக தான் ஒரு குகைக்குள்ளே போனது மாதிரி தான் அந்த ஜெயின் டெம்பிளுக்குள்ளாடி போகிறோம். இது வந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது ஜெயின்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சோழர்கள் 1250ஆம் வருஷம் தான் அது ஹிந்து டெம்பிளாக மாறுச்சு. அது வந்து பகவதி தேவி அவங்களோட டெம்பிளாக இது இப்போவும் இருந்துகிட்ருக்கு. தீர்த்தங்கர்களோட நம்ம கல்வெட்டுகளை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது முன்னாடி ஒரு ஜெயின் டெம்பிளாக தான் இருந்திருக்கு அப்படின்னு, ஜெயினிசம் தான் இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ அது இதில் இருந்து உறுதிப்படுது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது, இந்த லெஃப்ட் சைடில் வந்து 3 நிற்கிற திருத்தங்கர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா 3 குடையுடன் கூடிய மகாவீரஸ் இருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பிகாவோட அந்த ஸ்கல்ப்சர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜெயினிசத்தில் மொத்தம் 24 திருத்தங்கர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு கரெக்டாக, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஹிந்து டெம்பிளாக தான் இருக்குது. துர்கா தேவி பகவதியை தான் இங்கே வழிபட்டுட்ருக்காங்க. டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் வந்து பக்தர்கள் வருவதும் போவதுமாக இருக்கும். அது பூஜை நடக்கும். அது மாதிரி இது வந்து கேரளா தேவசம் போர்டுக்கு சொந்தமான ஒரு ஆலயம். அது மாதிரி அனுமதி பெற்று தான் இதுக்கு உள்ளாடி போக முடியும். நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ளாடி, இதுக்குள்ளாடி வந்து பகவதி சிலை இருக்குது. அதுக்கப்புறம் நடுவரை அதில் வந்து பகவதி சிலை இருக்குது. மற்ற 2 அறையும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் அங்கேயும் வழிபாடு எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். உள்ளாடி வந்து 2-3 பில்லர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பல கல்வெட்டுகள் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அது மாதிரி வெளியேயும் ஒரு கல்வெட்டு, ஒரு போர்டு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழோட பழைய முறையான வட்டெழுத்து முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டு, மலையாளம் அப்படின்னு 3 மொழியில் இந்த கல்வெட்டை எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் அதிலேருந்து கீழே அந்த படியில் இறங்கி வந்தீங்கன்னா ஒரு நன்னீர் குளம் கிடக்கு. அது நன்னீர் குளமா என்னன்னு எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது தண்ணீர். அது அங்கே இருக்கக்கூடிய அந்த துர்காதேவி பக்தர்கள் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களோட நாங்கள் கேட்கும்போது அவங்க இதுக்கு ஒரு பிக் ஸ்டோரி சொன்னாங்க. அது என்னால் இங்கே சொல்ல முடியல. ஸோ நீங்கள் வந்து நேரடியாக போகும்போது இந்த மாதிரி பக்தர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு அந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கோங்க.